வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தி தேவதையில் உள்ள வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுக்கிற குறிப்பேர்களுடைய ஹெல்ப்பால் ஆன்சர்ஸை எழுதுங்க. எழுதின டைமில் அந்த சர்க்கிளில் வரக்கூடிய ஆன்சர்ஸை மட்டும் வச்சு வேறு ஒரு வேர்டு ஃபார்ம் ஆகும். அதுக்கு பரிசு 10 பேருக்கு தலா 500 ரூபாய் 5000 ரூபாய் பரிசு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேள்வியாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். தூது செல்பவர் யார்? தூதுவன். தூதுவன்னா என்ன பண்ணுவாங்க? தூது போவாங்க. ஸோ பதில் என்ன? தூ. இந்த வட்டத்தில் இருக்க தூவை மட்டும் தனியாக எடுத்து எழுதுவோங்க. தூ. 2 மேலேருந்து 2 உண்மை. உண்மைக்கு வேறு என்ன சொல்லலாம்? வாய்மை. வா இருக்கிறனால வாய்மை. இதில் இருக்க ஈய எடுத்து வெளியே எழுதலாம். தூய். சரிங்களா? 2 முடிஞ்சிச்சு. 3வது கேள்வி. விளையாடும் இடம். விளையாடக்கூடிய இடத்த என்னன்னு சொல்லுவீங்க? கிரவுண்டு. இங்கே இம்மில் வந்துருக்கு மைதானம்னு சொல்லலாம். 4 எழுத்து. ஸோ மைதானம். ஸோ நம்மளுக்கு மை. தூய்மை. சரிங்களா? இந்த மை எடுத்து எழுதியாச்சு. 4 என்ன கேள்வி? அன்னையே. அண்ணன்னு சொல்ல அன்னையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தாயே அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ பதில் பாருங்க, தூய்மையே அப்படிங்கிற வரைக்கும் வந்திருக்கு. 5 என்ன கேள்வி? 2வது எழுத்து ட்ரீ. முதியவர். வயசானவங்களை என்னன்னு சொல்லுவீங்க? பெரியவர்னு சொல்லலாம். ஸோ இதில் பே கிடச்சிருக்கு. ஸோ பே எழுதியாச்சு. கண்களுக்கு மேலே உள்ளது இமை. ஆனால் இங்கே 4 எழுத்துங்க. பூ இருக்குங்க. பூர்வம். ஸோ ட்ரூ எழுதியாச்சுங்க. கடைசி கேள்விங்க. செழுமை. செழுமைன்னா நல்லா செழிப்பாக இருக்காது. வேறு சொல்லியிருக்காங்க. அப்போ வளமை. வளம் எழுதலாம். வளமைன்னு எழுதுவோம். எதுக்காகன்னா நம்ம இங்கே உள்ள வேர்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வளமை. இங்கே உள்ள மை எடுத்து எழுதும். ஸோ மை. நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் பாருங்க, தூய்மையே பெருமை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நீட்டாக வச்சுருக்கோமோ அதுதான் நம்மளுடைய பெருமையை சொல்லக்கூடியது. இதுதான் இன்னைய பதிலுங்க. இதை எழுதி அனுப்பக்கூடிய அட்ரஸ் எல்லாமே நான் அந்த ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.